ஓம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அன்புடன் கோவில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன். 8:04 இன்று 17ஆம் தேதி. இது மார்ச் மாதம் 2026ஆம் வருடம். ஒரு சின்ன கருத்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய வேண்டும் என்று சொல்வார்கள். குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்றும் சொல்வார்கள். அதாவது ஒரு கருத்து ஒருவரிடமிருந்து வெளிப்பட்டால் இன்னொருவர் அந்த கருத்தை அதனுடைய மேலும் ஆழமான நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் ஆழங்கால் படுகிற நிலைமை. கண்டனம் மண்டனம் என்று, அதாவது இலக்கிய ரீதியாக சாஸ்திரங்களை பற்றி கருத்துக்களை குறிப்பிடும்போது ஒரு குரு சொல்லியிருந்தால் அதற்கு கண்டனம் மண்டனம் தெரிவித்து அதற்கான இன்னும் அதிக விளக்கம் நுட்பம் உள்ளது என்று அதற்கு அடுத்த கட்டத்திற்கு அந்த கருத்தை எடுத்துச் சொல்வார்கள். அதாவது அந்த கருத்தை அழிக்க மாட்டார்கள். அந்த கருத்தை தாண்டி அதை இன்னும் நுட்பமாகவும் ஆழமாகவும் அதை இன்னும் உயர்வாகவும் அலங்காரம் செய்வது போல அதை இன்னும் வீரியப்படுத்துவது போல கொண்டு சொல்வார்கள். அப்படித்தான் நாமும் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே சமீரணன் கதி என்பதை சாமி சொல்லும்போது பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் பிரம்மரந்திரம் என்பது உபதேசம் கொடுக்கும்போது திறந்துள்ளதா என்கிற கேள்வியை 4வது அத்தியாயத்தில் கேட்டுள்ளார். அப்படியானால் பிரம்மரந்திரம் உபதேசம் கிடைப்பதற்கு முன்பு திறக்கவில்லை, உபதேசம் பெற்ற பிறகு திறந்துவிட்டது என்று சீடர் சொல்கிறார். அந்த புருவ மத்தியில் இருக்கிற அந்த துடிப்பு உணர்வை தான் அவ்வாறு சொல்கிறார். அப்படியானால் அந்த உணர்வை ஏற்படுத்தி கொண்டு நாம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இந்த பிராணனை உள்ளே நுழைகிறதா என்கிற உணர்வோடு நாம் செய்ய வேண்டுமென்றால் நன்றாக மனதை அமைதிப்படுத்திய பிறகுதான் அது சரியாக அந்த துவாரம் உள்ளே நுழைவது நமக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது பிரம்மரந்திரத்தை திறந்து சரியாக உள்ளே பிராணன் நேராக நுழைகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த நிலையைத்தான் சாமி தட்டி திறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது பிராணன் நுழைகிறதா என்கிற உணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை, சதா கதியாகத்தான் நாம் இவ்வாறு நடத்த வேண்டும். 24 மணி நேரமும் நடத்த வேண்டிய அந்த கதிதான் சமீரணன் கதி என்கிறார். அப்படியானால் அந்த துவாரத்தின் வழியாக சரியாக போய்கொண்டிருக்கிறதா என்கிற கவனம் தப்பாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படியானால் எப்பொழுதும் நிஷ்டையில் இருக்கிறவர் எப்படி 24 மணி நேரம் தியானத்தில் இருக்க முடியும்? அதனால் அந்த உணர்வு உங்களுக்கு அங்கே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். நீங்கள் எந்த அவஸ்தையில் இருந்தாலும், ஏதவத்தைப்பட்டாலும், எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்திலே என்று சொல்வார்கள். எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்திலே, தாதி மனம் இருக்கும் குடத்திலே கைவீசி நடந்தாலும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிலே தான் சுவாமி நமக்கு இந்த சமீரணன் கதி 24 மணி நேரமும் இருக்க வேண்டும், சதா தொட்டு ஈரணம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை என்கிறார். அதாவது அந்த துவாரத்தின் உள்ளே நுழைந்து நமக்கு போய்கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு நாமே உறுதி செய்து கொண்டு அந்த உணர்விலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். இவ்வாறு எடுத்துக்கொண்டால் போதும். பலரும் நிஷ்டை ஆகிவிடுகிறது, அப்போ நிஷ்டையில் தான் நாம் 24 மணி நேரம் இருக்க வேண்டுமா, அப்பொழுதுதான் தொட்டு ஈரணம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையா என்று சொல்கிறார்கள். இல்லை, அந்த பிரம்மரந்திரத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்கிற உறுதி நீங்கள் செய்து கொண்டால் போதும். அப்பொழுது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்களை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்றுதான் அந்த நிலை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்லும். அப்படி என்பதுதான் சுவாமியினுடைய உள்ள கிடக்கை என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். இப்படி நீங்கள் சில கருத்துக்களை புரிந்து கொண்டால் இதற்கு இன்னும் மேலும்
ஆழங்கால் படும் விதமாக புலன்கள் எல்லாமே புறத்தில் செல்லாமல் நீங்கள் சரியாக ஆலோசனை செய்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பிராணனாகப்பட்டது நேர்கதியாக நீட்டுக நேராக்குக என்பதற்கு இணங்க அது அழுத்தம் பெற்று ஐம்புலன் வழியாக வளையாவிட்டால் அதனுடைய ஆற்றல் வலிமை பெறுகிறது. அப்பொழுது நீங்கள் தட்டி திறக்க முடியும் என்கிற உட்கருத்தையும் நீங்கள் உணர வேண்டும். இப்படி ஒரு கருத்து சொன்னால் அதை மேலும் மேம்படுத்துவதற்கு அதனுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அந்த கூர்த்த மதியாக உள்ளே நுழைக்கிறீர்கள். பிரம்மரந்தரத்திற்குள் அந்த மயிர்கால் நுனியில் நுழைக்கிறீர்கள். அப்பொழுது அதற்கு வெப்பம் தேவை. அதான் நெருப்பாறு மயிர்பாலம் கலந்து என்று சொல்கிறார்கள். ஏழை வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாரும் அறியார்கள் ஒரு வாசல் என்று சொல்கிறார்கள். அந்த மேலை வாசல் என்று சொல்கிறார்கள். ராமேஸ்வரத்தில் கூட மேலை வாசல் விநாயகர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. இப்படி கூட அந்த மேலை வாசலை திறந்து ஞான வாசல் ஊடுவை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் சமீரன் கதி சதாகதியாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் சாமியினுடைய உள்ள கிடக்கை. அந்த அளவிலே நாம் ஒவ்வொருவரும் அந்த கதியை நேர்கதியாக செலுத்துவதற்கு ஒரு சிந்தனையாக ஒருமுகப்பட்ட சிந்தனையாக இருக்கும்போது புறத்தில் இருக்கிற பொருள் நமக்கு அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. உள்ளே இருக்கிற அந்த ஒரு சிந்தனை மேல் ஒருமுகப்படும் போது நம்முடைய பிராணன் மேல் நோக்கி செல்லுகிறது, நேராக செல்லுகிறது, மனம் ஒருமுகப்பட்டுள்ளது. அதுதான் சமீரணன் கதி என்று நமக்கு சுவாமிகள் ஞாபகம் உணர்வு தட்டுப்படுகிறது, நமக்கு தன்னுணர்வு ஏற்படுகிறது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாம் புரிந்து கொள்வோமாக. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம்.